நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு புதிய புத்தகம் சமூக அறிவியல் மாநில அரசு என்னும் பாடப்பகுதியில் உள்ள பாக்ஸ் கண்டென்ட்டை தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக வாங்க. முதலாவதாக ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி 234 உறுப்பினர்கள். அமைச்சர்களின் எண்ணிக்கை 36 வரை இருக்கலாம். அதாவது 234இல் 15 விழுக்காடுன்னு கொடுத்துருக்காங்க. 36 வரை இருக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 234ல் 15 விழுக்காடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்போவுமே மறக்கக்கூடாது. இது நல்லாவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வாங்க அடுத்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 1986இல் இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கம் மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது. இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு பாயிண்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1986இல் இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கம் மசோதா மூலம் சட்ட மேலவை நீக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சட்டம் எந்த ஆண்டு எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1986 நவம்பர் 1 முதல் நடைமுறைக்கு வந்திருக்கும். இதில் ரெண்டே விஷயம்தான். முதல்ல 1986இல் இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கும் மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது. இது ஒன்று. இந்த நீக்கப்பட்ட மசோதா எந்த ஆண்டு எந்த நாளில் நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படின்னா, அதே 1986ஆம் ஆண்டு நவம்பர் 1 நடைமுறைக்கு வந்திருக்கும். இதுவும் நீங்கள் எப்போவுமே மறக்கக்கூடாது. இதுதான் இந்த 2வது பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. வாங்க அடுத்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 1862ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் நாளில் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1862ஆம் ஆண்டு ஜூன் 24ஆம் ஆண்டு அந்த நாள் அன்று விக்டோரியா மகாராணி இருக்காங்க இல்லையா, அவங்க வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, மும்பை, கல்கத்தா இது 3 நகரங்களையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சென்னை, மும்பை, கல்கத்தா ஆகிய மாகாணங்களில் எந்த ஆண்டு 1862ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் நாளில் விக்டோரியா மகாராணி. இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த மாநிலங்களில், அதாவது எந்த மாகாணங்களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, மும்பை, கல்கத்தா போன்ற ஆகிய இந்த 3 மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன அப்படின்னு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இவற்றில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகமாகும். இது ரொம்பவே முக்கியம். ஃபஸ்ட்டு பாயிண்டை விட 2வது பாயிண்ட்டு ரொம்பவே முக்கியம். 2வது பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சென்னை, மும்பை, கல்கத்தாவில் உள்ள அந்த உயர்நீதிமன்றங்களை விட மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகமே உலகிலேயே லண்டனுக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய நீதித்துறை வளாகமாகும். இது எக்ஸாமில் கேட்கலாம். மெட்ராஸில் உள்ள நீதிமன்றம் தான் லண்டனுக்கு அடுத்தபடியாக 2வதாக பெரிய வளாகம் அப்படின்னு நீதித்துறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நல்லாவே பார்த்துக்கணும். நம்ம ஹீரோ டிஎன்பிஎஸ்சி சேனலில் ஏற்கனவே ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு ரெகுலராக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதை இன்னும் பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய கிளாஸஸ் வர இருக்குது. சிலபஸ் அடிப்படையில் டாப்பிக்கை கவர் பண்ணிட்டு வரோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.